காலகட்டத்துல வந்து சினிமா, அரசியல் இது 2மே வந்து ரொம்ப ஈடு குடுத்து வேகமா போயிட்டு இருக்கு சார். சினிமால இருக்கிறவங்கலாம் அரசியலுக்கு வர்றதுனால, அரசியல் அத விட பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. விஜயோடைய ஜனநாயகன் படத்த பத்தி நம்ம ஆல்ரெடி நெறைய பேசியிருக்கோம். இப்ப அவரோட படம் வருமா? வராதா? எப்படி சார் இருக்கு நெலம? வரும். ம். ஆனா தேர்தலுக்கு முன்னால் வருமா என்பது இயக்குனர் கையிலையும், தயாரிப்பாளர் கையிலையும், சென்சார் கையிலையும் இருக்கு. அவங்க கட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கட்ஸை பூரா நாங்க ஏற்றுக்கொள்கிறோம் சொல்ற பட்சத்துல சென்சார் சர்டிபிகேட் கொடுப்பதற்கு ம். வரைமுறைகளை அனுமதிக்கும். ம். இல்ல நாங்க இந்த காட்சிகள்லாம் வேணும், மறுசீராய்வு குழுக்கு போகணும்னு சொன்னா லேட் ஆகும். ஓகே. இப்ப ஃபைனல் இன்னொன்னு, பிப்ரவரி மாசம் ஆரம்பத்திலே வந்து தேர்தல் தேதி அறிவிச்சுவாங்க. ஆமா. சோ இவங்க ஜனவரி இந்த கடைசிக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும். ம். ஆனா நீதிமன்றமும் அதுக்கு உடன்பாடா இல்லை. ம். உடனே நாங்க எதுக்கு விசாரிக்கணும் அப்படின்னு நீங்க ஏன் சர்டிபிகேட் வாங்காம தேர்தல் தேதி அறிவிச்சீங்க? நீங்க தேர்தல் தேதி அறிவிச்சனால நாங்க வந்து உடனே விசாரிக்கணுமா என்று பிளண்டா மறுத்துட்டாங்க. ஓகே. சென்சார் தரப்புல இருந்தும் அந்த தனி நீதிபதி வந்து எங்களுக்கு அவகாசம் தராமலே அறிவிச்சிட்டாங்க. ம். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகளை வந்து சென்சார் அதிகாரியும் ஒத்துக்கொண்டார், சென்சார் உறுப்பினரும் ஒத்துக்கொண்டார். எனவே இப்ப நிலுவைகள் இருக்கு. அது அடுத்த கட்டம் எப்போ பாக்குறாங்க என்னங்கிறது சொல்ல முடியாது. அது அவங்க கட்ஸை கொடுக்கறத பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு சென்சார் போர்டு.